அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் வந்துட்டு கேண்டல்ஸ்டிக்ஸ் வந்துட்டு எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கேண்டில்ஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் நிறைய இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பேசிக் லெவலேருந்து நம்ம போவோம். நம்ம கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம் ஓகேங்க சார். ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 35 கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ நிறைய கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து என்னென்னா நமக்கு இருக்குது, பட் மேஜராக வந்து என்னென்னா 35 கேண்டில்ஸ்டிக்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஹேமர், பெர்சிங் பேட்டர்ன், புல்லிஷிங், என்கல்ஃபிங், த மார்னிங் ஸ்டார், 3 ஒயிட் சோல்ஜர், ஒயிட் முர்புசு, 3 இன்சைட் அப், புல்லிஷ் அராமி, ட்விஸ் பாட்டம். ஸோ இதுமாதிரி என்னன்னா நிறைய இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது, இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு 6 வந்து என்னென்னா ஒரு மேஜராக இருக்கிறது ஒரு 6 பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூஸாக இதெல்லாம் தேவையோ சொல்கிற நம்ம வந்து பார்ப்போம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு வந்து புல்லிஷ் டைப்பில் இருக்கிறது நம்ம வந்து பார்க்க போகிறோம் நம்ம. ஓகேங்களா. ஸோ இது வந்து பியரிஷில் இருக்கிற இந்த கேண்டில்ஸ்டிக்ஸ் எல்லாமே இருக்குது. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா முன்னாடி வந்துட்டு 35 கேண்டில்ஸ்டிக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி என்னன்னா இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் கண்டினியூஷன் ஆஃப் கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டோஜி, ஸ்பின்னிங் டாப்பு, ஃபாலிங் 3 மெத்தட்ஸ். ஸோ இது வந்து என்னன்னா நிறைய இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதை நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்ப்போம் நம்ம. ஸோ இது வந்து ஒரு பேசிக் லெவல். ஓகேங்களா. ஸோ பேசிக் லெவலில் ஸோ கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறது தான் பாருங்கள். அப்படின்னா இதுலேயும் சொல்லிடுறேன். ஸோ இது ஒரு ரெட் கலர் கேண்டில், இது வந்து ஒரு க்ரீன் கலர் கேண்டில். ஸோ ஓப்பன் ப்ரைஸ் வந்து என்னென்னா அதிகமாகவும், க்ளோசிங் ப்ரைஸ் வந்து என்னென்னா கம்மியாகவும் இருந்துச்சுன்னா ஸோ அது வந்து என்னென்னா ரெட் கலர் கேண்டில் இருக்கும். ஸோ மேலே ஒரு ஷேடோ, இது வந்து என்னென்னா அப்பர் ஷேடோ அண்ட் இது வந்து லோயர் ஷேடோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓப்பன் ப்ரைஸ் வந்து கீழே இருந்துட்டு க்ளோசிங் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னென்னா க்ரீன் கலர் கேண்டிலாக வந்து என்னென்னா ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து அப்பர் ஷேடோ அண்ட் லோயர் ஷேடோ, இது ஹை, இது லோ. ஓகேங்களா. ஸோ இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் ஐ ஹோப் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேமர். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேமர் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம் நம்ம. ஹேமர் இஸ் ஏ சிங்கிள் candlesticks pattern that is formed at the end of downtrend and signal a bullish reversal. இப்போ வந்து என்னன்னா இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். ஓகேங்களா. ஸோ ரெட்டிஷ், அதாவது என்னன்னா இங்கே டவுன் ட்ரெண்ட்லேருந்து இங்கே இறங்கி வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஹேமர் பேட்டர்ன். ஓகேங்களா. ஸோ இந்த ஹேமர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு மேபி இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஷேடோ ஒன்று இருக்குது. ஓகேங்களா. லாங் லோயர் ஷேடோ அப்படின்னு சொல்லியிருக்கு. டவுன் சைடில் ஒரு லோயர் ஷேடோ வந்து ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. பட் திருப்பி ஆனால் புள்ளி ஷேடில் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஸோ இங்கே போயிட்டு என்ன முடியுது. பட் ஆனால் அப்பர் ஷேடோ வந்து இங்கே வந்து ஃபார்ம் ஆகலை. ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லலாம்னா ஹேமர் கேண்டல்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் அப்படின்ற மாதிரி வந்து என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து மேஜராக இருக்கும். இது வந்து டவுன் ட்ரெண்ட்லேருந்து ஸ்டாப் ஆகிட்டு திருப்பியும் கண்டினியூஸாக அப் ட்ரெண்டில் வந்து ரிவர்சல் போகிறதுக்காக நிறைய செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பியர்சிங் பேட்டர்ன். பியர்சிங் பேட்டர்ன் அப்படின்னா என்னென்னா க்ளோசிங் ஷுட் பி மோர் தென் 50% ஆஃப் தி ப்ரீவியஸ் கேண்டல்ஸ்டிக்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ரிவர்சிங், டவுன் ட்ரெண்ட்லேருந்து அப் ட்ரெண்டுக்கு மாறதுக்கான ரிவர்சிங். ஸோ பியர்சிங் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு டவுன் ட்ரெண்டில் லாஸ்ட் கேண்டில் வந்து என்னென்னா பெரிய ஒரு நெகட்டிவ் கேண்டில், ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து முடிஞ்சிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஒரு பாசிட்டிவ் கேண்டில், ரெட் கலர் க்ரீன் கலர் கேண்டில் எப்படி இருக்குன்னா ஸோ இதனுடைய 50%க்கு மேலே. ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு லைன் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த 50%க்கு மேலே வந்து போயிட்டு என்ன பண்ணும், ஒரு பாசிட்டிவ் க்ரீன் கலர் கேண்டில் வந்து என்ன பண்ணணும் இங்கே வந்து கட்டாயி முடிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. ஸோ இதுக்கு பேர் தான் பியர்சிங் கேண்டில் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ தேர்டு பார்த்தீங்கன்னா புல்லிஷ் என்கல்ஃபிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்கல்ஃபிங் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா லாஸ்ட்டாக இருக்கிற கேண்டில் வந்து ப்ரீவியஸ் கேண்டில் வந்து என்னன்னா ஃபுல்லாக முழுங்கி இருக்கணும். ஓகேங்களா. ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிட்டு இருக்கணும். டவுன் சைட்லையும் சரி அப் சைட்லையும் சரி. ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா புல்லிஷ் என்கல்ஃபிங் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா த செகண்ட் கேண்டில் என்கல்ஃபிங் இதை ஃபஸ்ட் கேண்டில். என்கல்ஃபிங்னா இது ஃபுல்லாக முழுங்கிட்டு இது ஃபுல்லாக வந்து பெரிய கேண்டில் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கணும். ஸோ இதுக்கு பேர் தான் புல்லிஷ் என்கல்ஃபிங். இதுக்கு மேபி ரிவர்ஸ்லேயும் இருக்குது. ஓகேங்களா. மேபி நம்ம அடுத்த வீடியோவில் அது வந்து நம்ம பார்ப்போம் நம்ம. ஓகேங்களா. ஸோ மார்னிங் ஸ்டார் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன். ஓகேங்களா. இது நிறைய பேர் ட்ரேட் பண்ணுறதுக்காக நிறைய யூஸ் பண்ணுறது மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன். மேபி இது உங்களுக்கு பார்த்தாலுமே வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். ஸோ டவுன் ட்ரெண்ட் வருது. டவுன் ட்ரெண்ட் வந்து ஒரு ஸ்மாலராக வந்துட்டு என்னென்னா ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னா திருப்பி இந்த டவுன் ட்ரெண்ட்லேருந்து என்னென்னா ரிவர்சல் எடுத்து திருப்பி அப் சைடில் வந்து என்னென்னா போகிறதுக்கான சான்சஸ் காமிக்கிறாங்க இங்கே. ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது திருப்பி இந்த டவுன் ட்ரெண்டில் முடிகிற இந்த ரெட் கலர் கேண்டிலோட திருப்பி ஹையராக என்ன பண்ணணும், அந்த க்ரீன் கலர் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகணும். ஓகேங்களா. ஸோ இதுமாதிரி க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா இதுக்கு வந்து மார்னிங் ஸ்டார் கேண்டில் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க, அந்த பேட்டர்ன் வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா மேபி இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, என்ட்ரி எடுப்பாங்க. இங்கே எடுத்துகிட்டு திருப்பி என்ன பண்ணணும், இங்கே வந்து என்னென்னா ஸ்டாப் லாஸ் போட்டுக்குவாங்க. ஓகேங்களா. இங்கே கீழே இருக்கிற சப்போர்ட் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிட்டு திருப்பி இந்த பையிங் லாங் சைடு வந்து என்ன பண்ணுவாங்க போவாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா 3 ஒயிட் சோல்ஜர். ஓகேங்களா. ஸோ இப்போ 3 ஒயிட் சோல்ஜர் வந்து ரொம்ப ரேரு. பட் இப்போ இது என்ன மீனிங் அப்படின்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக பையர் வந்துடுவாங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி
சப்போர்ட்டுக்கு அவங்க போயிடுவாங்க. ஓகேங்களா? ரொம்ப ஒரு தேர்ட் சப்போர்ட் அந்த மாதிரிலாம் ரொம்ப போயிட்டாங்க அப்படின்னும்போது, அங்கே என்ன ஆகிடும்னா ஓவர் சோல்டு சுச்சுவேஷனில் போயிடும் ஆர்எஸ்எல்ல பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா கண்டிப்பாக பை பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லையும் மேபி டிமாண்ட் அதிகமாக இருக்கும். இல்லைனா வந்துட்டு மேபி ஏதாவது ஒரு நியூஸ் ரிலேட்டடாக இருக்கிற டைமில் வந்துட்டு இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. தட்ஸ் இட். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி என்னன்னா கண்டிப்பாக கண்டினியூஷனாக வந்துட்டு 3 கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து என்னன்னா பாசிட்டிவ் கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அது வந்து வித்தவுட் எனி ஷேடோஸ் இல்லாமல் வந்து என்னன்னா ஃபார்ம் ஆகும். இது வந்து சோல்ஜர். ஸோ இதுக்கப்புறம் மோஸ்ட்லி வந்து என்னன்னா இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து கீழே இறங்காது. மோஸ்ட்லி மேபி ரேஞ்ச் பவுண்ட் அப்படி இல்லைனா அப் சைடில் போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் மொர்போசு கேண்டில். ஓகேங்களா? ஸோ இந்த ஒயிட் மொர்போசு கேண்டில்ன்றது ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கேண்டில் தான். ஸோ டவுன் ட்ரெண்ட் வந்து என்னன்னா முடிஞ்சிட்டு முடிஞ்சது நம்மளால் வந்து அந்த டைமில் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு இருக்குது. பட் அதுக்கப்புறம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லாங் வந்துட்டு க்ரீன் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகணும். ஸோ அந்த க்ரீன் கலர் கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா வித்தவுட் எனி ஷேடோஸ். ஓகேங்களா? ஸோ அந்த ஷேடோஸ் வந்து என்னென்னா எதுவுமே வந்து என்னென்னா ஃபார்ம் ஆகக்கூடாது. ஸோ அந்த ஷேடோஸ் எதுவுமே ஆகாமல் அவங்க நடக்குது அப்படின்னா ஸோ இப்போ இங்கே என்ன மீனிங் இருக்குது அப்படின்னா ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு இங்கே கண்டினியூஸாக இந்த கேண்டில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பையர் வந்துட்டு ஃபுல்லாக வந்து என்னன்னா அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தன் வந்து காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இதை வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஒயிட் மொர்போசு சாரி. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ஜஸ்ட் ஒரு 35 கேண்டல்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் ஒரு 6 தான் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இது எல்லாமே என்னன்னா புல்லிஷ் ரிலேட்டடாக வந்து பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ மேபி இதில் வந்துட்டு மேபி உங்களுக்கு இன்னும் அடிஷ்னலாக நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதை நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள் கமெண்ட்டில் போடுங்க. மேபி நியூ பிகினர்ஸ்க்கு அது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து எந்த பேட்டர்ன்ஸ் வந்து என்னென்னா நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு மேபி இன்ட்ராடே ஆர் ஸ்விங் ட்ரேடிங் இல்லை வந்துட்டு நீங்கள் எப்படி வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றதும் போடுங்க. ஓகேங்களா? மேபி உங்களுக்கு வேறு எந்த கேண்டல்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தேவை அதுன்றதை போடுங்க. மேபி நம்ம இன்னும் கொஞ்சம் கிளியராக வந்து மேபி ஒரு 1 or 2 கேண்டல்ஸ்டிக்ஸ் வச்சுக்கிட்டு மேபி லைவ் எக்ஸாம்பிள் வச்சு கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம் பார்ப்போம். ஜஸ்ட் உங்கள் கமெண்ட் வந்து பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஏதாவது அடிஷ்னலாக தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடிஷ்னல் கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மார்க்கெட் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து என்ன பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அது எனக்கு கண்டிப்பாக மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம தமிழ் நிஃப்டி ஜோன் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு மோர் அண்ட் மோர் வீடியோஸ் போகிறதுக்கு வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி நண்பர்களே. கண்டிப்பாக நம்ம இன்னொரு வீடியோஸில் நம்ம வந்து சந்திப்போம். நன்றி நண்பர்களே.